இன்னைக்கு நாங்க தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய விசுவல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் 3120 அந்த சப்ஜெக்டுக்குரிய ப்ராக்டிக்கல் தான் பார்க்க போறோம். விசுவல் பேசிக்ல அடிப்படை விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். இது அடுத்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக வந்த பாஸ் பேப்பர்ஸ் நாம் செஞ்சு பார்த்துட்டோம்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக எழுதிடலும். அந்த வகையில் இப்போ விசுவல் பேசிக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, நாங்கள் நம்மளோட பேரில் ஒரு ஃபோல்டரை ஃபஸ்ட்டுக்கு டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, விசுவல் பேசிக்கில் செய்கிற சகல விஷயங்களையும் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு சர்வ் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூக்கு வந்துட்டு அதில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு நான் இண்டெக்ஸ் நம்பரை வைக்கிறேன். இப்போ எங்கிட்ட இந்த இண்டெக்ஸில் ஒரு ஃபோல்டரை நான் உருவாக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, நாம விசுவல் பேசிக்கை ஓப்பன் பண்ணணும். நம்மளோட லெப்ல பார்த்தீங்கன்னா ஐடி லெப்ல 2012 இருக்கு, 2015 இருக்கு. ஸோ ரெண்டுலேயும் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்கள் தான், எதுவும் மாற்றம் இருக்காது. இப்போ நம்மள மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2012 இருக்கு. இதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2012க்குள்ள வந்துட்டு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ 2012 இருக்கும். அதை கிரியேட் பண்ணீங்கன்னா அது இப்படி ஓன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இதுல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். வந்த உடனேயும் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். சம்டைம்ஸ் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேள்வி நேம் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ நம்ம சும்மா பேசிக்கை பார்க்கறதுனால நாங்கள் சும்மா செஞ்சு வைப்போம். சரியா? இதில் பாருங்க, இப்படி மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணனையும் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வச்சிருக்கேன். அது இப்படி இந்த மூலையில் இருக்கும். இது விசுவல் அதாவது இந்த டூல் பாக்ஸ் இங்க இல்லாட்டி நாங்க வியூக்கு போயிட்டு இங்க டூல் பாரை கொடுத்துட்டோம்னா வியூக்கு போயிட்டு டூல் பார்ல டூல் பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா அந்த டூல் பாக்ஸ் இங்கிட்டு வந்துடும். அது இங்க இருக்கும், இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோருக்கு கீழே இருக்கும். நான் நேரத்தோட இங்கிட்ட செஞ்சு வச்சிருக்கிறதால இங்கிட்டு வந்திருக்கு. சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு காட்டக்கொள்ள ஃபோல்டர்ல இங்க ஸ்டார்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்ப நாங்க விசுவல் ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டார்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பேஜ்ல நியூ ப்ராஜெக்ட்னு சொல்ற இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா நியூ ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இந்த லைன்ல நியூ ப்ராஜெக்ட்ல இங்க விசுவல் பேசிக்னு சொல்ற இதுல விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். விசுவல் பேசிக்ல விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன்ல இருக்கான்னு, அதாவது இந்த விபில இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுல வேற ஒன்னையும் செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணா அது டிஃப்ரெண்டான கோடிங்கா மாறும். ஸோ நீங்க நியூ ப்ராஜெக்ட கொடுத்த உடனேயும் இங்க விசுவல் பேசிக்ல விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன்ஸ்ல கிளிக் பண்ணிருக்கான்னு பாருங்க. சரியா? இப்படி பார்த்துட்டு இங்க பாருங்க, நேம் விண்டோஸ் அப்ளிகேஷன் 1 இருக்கு. இது விண்டோஸ் அப்ளிகேஷன் 1 புரியுது. எக்ஸாம்பிள் எல்லாம் வேற பேர் தந்திருப்பாங்க. அதை நம்ம பாஸ்போர்ட் செய்யக்குள்ள அதை பார்த்துக்கணும். சரியா? அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நியூ ப்ராஜெக்ட கொடுக்கக்குள்ள விசுவல் பேசிக் ஓப்பனா விசுவல் பேசிக்ல விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பேசிக் பொழிச்சா எல்லாமே பொழிச்சிடும். அப்ப இந்த இதுல இருந்தா தான் இதுல எப்படி இருக்கு போல நீங்க என்ன செய்யணும்னா இதை ஓகே பண்ணணும். பண்ணுனா உங்களுக்கு உடைய ஒர்க் பிளேஸ் வந்துடும். ஓகே, இப்படி ஒர்க் பிளேஸ் வந்துடும். நான் டூல் பாக்ஸ் வந்துட்டு இந்த யூசேஜுக்காக வேண்டி நான் இங்கிட்டு வச்சிருக்கிறேன். இது இங்கிட்டு இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கும் டூல் பாக்ஸ். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். இதோட வசதிக்காக நான் அங்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, இங்கு ஹோம் இருக்கு. இங்கதான் நாங்க ஒர்க் பிளேஸா இதை செய்யப்போம். இங்கதான் ஹோம் இருக்கு. இந்த ஹோம்ல தான் நாங்க எல்லா வேலையும் செய்யப்போம். இந்த ஹோமுக்குரிய டூல் பாக்ஸ் தான் இங்கிட்டு இருக்கு. சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இங்க இருக்கு. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா நான் அடுத்தடுத்த விஷயத்துல நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னத்துக்கு இருக்கு. அப்ப ஃபார்ம் 1க்குரிய டூல் பாக்ஸ் எட் பண்றதுக்குரிய டூல் பாக்ஸ் இருக்கு, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ நாங்க இந்த ஃபார்ம் 1க்குரிய ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் 1ன்னு சொல்லிட்டு இங்க ஷோ ஆகுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல ஃபார்ம் 1ன்னு சொல்லி இருக்கு. அதே சமயம் நேம்லயும் ஃபார்ம் 1ன்னு சொல்லி இருக்கு. இது நம்ம இந்த ஃபார்ம் 1 நீ கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நேம்ல பாத்தீங்கன்னாலும் ஃபார்ம் 1 இருக்கும். அதே சமயம் இங்க டெக்ஸ்ட்ல வந்தீங்கன்னாலும் இந்த ஃபார்ம் 1 இருக்கு. இப்ப நாங்க இந்த பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த ஃபார்ம் பண்ற நேமை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா இந்த நேம் இருக்க இடத்துல இது சேஞ்ச் பண்ணவே இயலாது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட்ன்னு சொல்ற இடத்துல என்ன செய்யலாம், அந்த ஃபார்ம் 1 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இல்லை. உதாரணத்துக்கு நான் அந்த ஃபார்முக்கு ஃபார்ம் வைக்கிறேன்னா இப்ப பாருங்க இதற்கு டெக்ஸ்ட்ல ஃபார்ம் மாத்திட்டு நான் இங்க கிளிக் பண்ணேன்டா இங்க ஃபார்ம் 1 இருந்தது ஃபார்ம் மாறி. அப்ப ஃபார்ம் 1க்கு ஃபார்ம் ஸ்டெப் நேமை சேஞ்ச் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்க டெக்ஸ்ட்ன்ற இடத்துல வந்துட்டு இங்க ஃபார்ம் 1 சேஞ்ச் பண்ணிக்கொள்ள. நான் சொல்ற சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு டைட்டில் மாத்தி கொடுக்கணும். இந்த விஷயங்கள் என்னன்னா இதுதான் எக்ஸாம்பிள் செய்ய வேண்டிய மாற்றங்களா இருக்கு. நம்ம செய்ய போற எக்ஸாம்பிள் அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனமா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம செய்யறது அதாவது எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது அவ்வளோத்தையும் தான் வடிகட்டி எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போப்பாரு. சரியா? இப்ப டெக்ஸ்ட் அதாவது ஃபார்ம்ல டைட்டில மாத்துறதா இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள இருக்க டெக்ஸ்ட்ன்ற இடத்துல இருக்க நேம நாங்க மாத்திக்கொள்ள முடியும். அடுத்தது இதுல நாங்க பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் இதுல சும்மா பாருங்க ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கு. அது சும்மா இங்கிட்ட இந்த பாருங்க இந்த பாக்ஸ்குள்ள சைட்ல வந்துட்டு குட்டி குட்டி புள்ளி இருக்கு. இதுல நீங்க மவுசை கொண்டு போனீங்கன்னா இவ்வாறான அம்புக்குறி வரும். மேலையும் கீழே இழுக்க சொல்லி. அப்ப அதுல நீங்க இந்த ஃபார்மை பெருசு சின்னதா ஆக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வசதிக்காக நான் இப்படி பெருசா வச்சு கொடுக்குறேன். இப்ப இந்த ஃபார்மோட பாருங்க பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர்ல இருக்கு. அப்ப இதுல கலரை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா நீங்க பெக் கலர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இங்க பாருங்க பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு. அதுக்கு மேல பாருங்க பெக் கலர்ன்னு சொல்லி இருக்கு. இந்த கலர்ல ஒரு மாதிரி ஒயிட் தான் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் வரும். அதுக்கு பக்கத்துல பாருங்க வெப்பன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கலர் இருக்கு. கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான நிறம் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இங்க இருக்கு. இப்ப நீங்க சிஸ்டம்ஸ்க்குள்ள இருக்க பேசிக் கலர்ஸை நீங்க போய் பார்க்கல இருந்து கலர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதுக்குள்ள நீங்க செட் பண்ணலாம். வெப்புக்குள்ள பாத்தீங்கன்னாலும் கலர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள தேவையான கலர் வேணும்னா நீங்க செட் பண்ணி கொள்ளலாம். அல்லது கஸ்டம்ஸா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் கொடுக்கலாம். நான் உதாரணத்துக்கு இதுல இருக்க இந்த எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகே. இப்ப இப்படி நீங்க இந்த ஃபார்முக்குரிய பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேணும். இப்ப நான் இந்த டூல் பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். சரியா? இந்த டூல் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிப்படையா நம்மளுக்கு தேவையான விஷயம் இந்த லேபிள் என்று சொல்லி இருக்கு. லேபிள்னா இந்த ஃபார்ம் 1 இருக்கு தானே, இது ஃபார்ம் 1 தான் இதுல நேம். சரியா? நம்ம இப்ப டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபார்ம் 1ல நாங்க எதனாலும் டெக்ஸ்ட் ஒன்றையோ அல்லது நம்பர்ஸ் எட் பண்றதா இருந்தா நாங்க இந்த லேபிள கொடுக்கலாம். லேபிள கொடுத்தா அதுல ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை நாங்க டைப் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு இதுதான் சாரி நாங்க டெக்ஸ்ட் ஒன்றை டைப் பண்ணி வைக்கலாம். இப்ப இங்க நம்ம இதை எட் பண்ணோனையும் இங்க வந்து இருக்க போறது இந்த லேபிள் தான். இந்த லேபிள் நேம மாத்துறதா இருந்தா நாம என்ன செய்யணும்னா நான் அப்ப சொன்ன மாதிரி இந்த லேபிள கிளிக் பண்ணிட்டு லேபிள கிளிக் பண்ணீங்க ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 1 and காட்டும். ஃபார்ம் சும்மா நார்மலா கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க எங்க சரி ஃபார்ம் இருக்க இடத்துல கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 1 and ஷோ ஆகும். சரியா? அதே சமயம் இந்த லேபிள 1 கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லேபிள். அப்ப இங்க எடிட் பண்ண போற விஷயம் எல்லாமே இந்த லேபிள எடிட் பண்றதாக இருக்கும்.
ஓகே. அப்ப லேபிள எடிட் பண்றதா இருக்கு. இப்ப நான் இந்த லேபிள்ல டெக்ஸ்ட்ட சேஞ்ச் பண்ணணும். அப்ப நாம என்ன செய்யணும்? லேபிளுக்குரிய டெக்ஸ்ட்டுக்கு வரணும். டெக்ஸ்ட்ல இங்க லேபிள் 1 இருக்கு. அந்த லேபிள் 1 சும்மா நேம் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நேம் பண்ணி சேஞ்ச் ஆயிடும். இது டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்ப நாம இந்த லேபிள் 1 இருக்கு தானே, இது நேம் மட்டும் கொடுத்துட்டோம். இதுல பாருங்க, இதுல வந்துட்டு சைஸ் இந்த சாரி நேம் 1 கொடுத்துட்டோம். இப்ப இந்த லேபிள் 1க்கு நேம் பண்ணி பேர் கொடுத்துட்டோம். இப்ப நம்ம இதுல என்ன செய்யணும்னா, இதுல கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா, இந்த நேம்ட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா, இங்க பாருங்க பெக் கலர் இருக்கு. இந்த பெக் கலரை கிளிக் பண்ணிட்டு இப்படி பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் உதாரணத்துக்கு ரெட் கலர்ல வைக்க வேண்டாம், ரெட் கலர்ல வைங்க. இது என்ன நடந்தீங்கன்னா, அந்த நேமுக்குரிய பெக் கலர் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடும். சரியா? அடுத்தது உள்ள இருக்க பொன்ற கலரை சேஞ்ச் பண்றதா இருந்தா, நேமுக்குள்ள இருக்க பொன் கலரை சேஞ்ச் பண்றதாக்கா இந்த ஃபோ கலர்னு சொல்லி இருக்கு. இந்த ஃபோ கலரை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு தேவையான உதாரணத்துக்கு நான் ரெட்டுக்கு ஒயிட் கொடுக்க போறேன். அப்ப பார்க்கணுங்க, இங்க லேபிள் 1 கிளிக் பண்ணனையும் இங்க இருக்க மேல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பேக் கலர் இருக்கு. பேக் கலர்ண்டா டெக்ஸ்டுக்கு வெளியால இருக்க பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோ கலர் இருக்கு. ஃபோ கலர்ண்டா பொன்ற கலரை சேஞ்ச் பண்றது. இதை நான் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ்ல நான் இது கடும் எல்லோவாகவும் கொடுக்கலாம். சரியா? அடுத்தது வந்துட்டு பேசிக்கான விஷயங்கள். டெக்ஸ்ட் வந்துட்டு நாம பார்த்த மாதிரி நேம் மட்டும் கொடுத்து வச்சிருக்கோம். சரியா? அடுத்தது வந்துட்டு ஃபோன்ட். இங்க ஃபோன்ட் இருக்குல்ல, இந்த ஃபோன்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல 3 குட்டி குட்டி கோடு வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஸ்டைல்ஸ் அதுல சைஸ் நம்ம மாத்திக்கொள்ள இயலும். இப்ப நான் இதுல டைம்ஸ் நியூ ரோமன்ல போல்ட் கலர்ல இதுல சைஸ் 14ல நான் கொடுக்குறேன் வச்சு. ஓகே, இப்ப பாருங்க இது சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப இவ்வளவுதான். ஒவ்வொரு இதுலயும் எடிட் பண்ண வேண்டிய விஷயங்களா நாங்க இருக்கு. இப்ப டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடிட் பண்றதா, அதாவது எதை எடிட் பண்ண போறோமோ அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதுல நம்ம இங்க இந்த நேம்னு இருக்க இடத்துல சேஞ்ச் பண்ணவே இல்லாது. இதான் நேம்ண்டா அது நேம், இதுக்கு பேர் லேபிள் தான். அதுல நேம் நாங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. டெக்ஸ்ட மட்டும் தான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்ப டெக்ஸ்டுக்கு போய் தான் சேஞ்ச் பண்ணணும். இதுல பார்க்க வேண்டியது அந்த டெக்ஸ்ட சுத்தி பேக்ரவுண்ட் கலரை கொடுக்க இருந்தா பேக் கலர் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதுல ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்றதா இருந்தா இங்க ஃபொண்ட்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஃபொண்ட் சைஸ் ஸ்டைல்ஸை மாத்திக்கொள்ள இயலும். ஃபோ கலர்னு சொல்றது கிளிக் பண்ணா ஃபொண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இங்க டெக்ஸ்ட் இருக்க இடத்துல நாங்க எதை டைப் பண்றோமோ அதுதான் டெக்ஸ்டா வரும். உதாரணத்துக்கு ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணா அது மாறி. சரியா? இப்படி நாங்க என்ன செய்யலாம்னா இந்த விஷயங்கள் பேசிக்கா இதுகள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்துட்டு நாங்க இப்ப பார்த்தது லேபிள். ஒரு இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை கொண்டு வரதா இருந்தா அந்த லேபிள் யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்தது நாம இதுல பார்க்க வேண்டியதுன்னா இந்த பட்டன் சொல்லி இருக்குதுன்னா ஒரு கிளிக் பண்ணக்கூடிய ஒரு எது சரி உண்டு. கிளிக் கிளிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எட் பண்றதா இருந்தா இங்க நாங்க இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பட்டனை கிளிக் பண்ணா இந்த சைடுல புக்ஸ் மாதிரி வரும். அதை நீங்க அந்த 2 அம்புக்குறி இழுவை அம்புக்குறி வரக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப நம்ம இதை கிளிக் பண்ணா இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் லேபிளுக்கு வந்துருக்கு. இப்ப இதை கிளிக் பண்ணா இதுல ப்ராப்பர்ட்டிஸ பாருங்க பட்டன் 1 வந்துருக்கு. அப்ப ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்து என்ன செய்யலாம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? இப்ப இதுக்கு நான் அப்ப சொன்ன மாதிரி தான் என்னது பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுமா, நம்ம கொடுப்போம். இந்த பெக் கலரை வந்து கொடுத்தா கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ பெக் கலர் மாறிட்டு அடுத்தது
ஃபொண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணுமா? இதை கிளிக் பண்ணிட்டு சாரி ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமா இருந்தா இங்க வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபொண்ட் வேணுமோ இதில் ஒரு ஃபொண்ட்டை கிளிக் பண்ணிட்டு போல்ட் வேணும்னா போல்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க செய்யலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க கிளிக் ஆயிடும், இதை சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ள ஃபொண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த போ கலரை கிளிக் பண்ணுவீங்க. பண்ணி கஸ்டமைஸ் கலர் வேணும்னா இல்லாட்டி வெப் கலருக்குள்ள அது ஒட்டோவாவே சில கலர் இருக்கு. உங்களுக்கு அதுக்குள்ள எதுனாலும் கலர் வேணும்னா நீங்க எடிட் பண்ணிக்கொள்ளே. அடுத்ததாக வந்து உள்ள இருக்க டெக்ஸ்ட் பட்டன் சொல்லி டெக்ஸ்ட மாத்தணும்னா உதாரணத்துக்கு இதுல நாம சென்ட் சொல்லி சப்மிட் சொல்லி வைப்போம். ஓகே சப்மிட் பண்ண சொல்லி அதை கிளிக் பண்ணா சப்மிட் ஆகுற மாதிரி ஒரு கிளிக் பண்ணக்கூடிய இப்ப நம்ம ஃபார்ம்ல நிரப்பக்குள்ள எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஓகே அல்லது சப்மிட் பண்ணுவோம் தானே. ஸோ அப்படி பட்டன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க எட் பண்றதா இருந்தா நாங்க இதை யூஸ் பண்ணிக்கொள்ளே. சரியா? அப்ப ஒவ்வொரு இதுக்கும் இந்த பேசிக்காக எடிட் பண்ற விஷயங்கள் இதுகள் தான். அப்ப இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது என்னது? இது வந்துட்டு லேபிள் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு பட்டன், அதாவது கிளிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லி இது பார்த்தோம். அதாவது குரூப் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க. இது நம்மளுக்கு இந்த முறை அசைன்மெண்ட் செய்யக்குள்ள இந்த குரூப் பாக்ஸ் சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். பழைய வீடியோஸ் இருக்கு, குரூப் பாக்ஸை வச்சு தான் செஞ்சோம், அதுகளையும் பார்த்து இருந்தா வழங்கும். இப்ப இதுல குரூப் பாக்ஸ் ஓகே இந்த குரூப் பாக்ஸ் குரூப் பாக்ஸ்ண்டா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குரூப் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இது இருக்கிறேன்டா இப்ப இது வெளியால் இல்லாம ஒரு தனிப்பட்ட விஷயங்களை உள்ள தொகுத்து வழங்குறதா இருந்தா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் எட் பண்றதா இருந்தா இந்த குரூப் பாக்ஸ் நாங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும். குரூப் பாக்ஸை பத்தின வீடியோ தான் நம்ம இதுக்கு முந்தின இதுல அசைன்மெண்டா செஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் அதை அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அது டீப்பா வழங்கும். அதுக்குள்ள என்ன எட் பண்ணி போனோம் சொல்லி. அடுத்தது செக் பாக்ஸ் சொல்லி வந்து இருக்கு பாருங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் இந்த மெயினா இதுகள் தான் யூஸ் பண்ணி நாங்க இது செய்ய போறோம். செக் பாக்ஸ் அதாவது நம்ம டிக் பண்ணக்கூடிய விஷயம். அது எப்படி பாஸ் போட சொல்லி எப்படி இதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள பாஸ் போடுறதுக்குரிய விஷயம். இதுக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம டெக்ஸ்ட மாத்துறேன்னா டெக்ஸ்ட மாத்தலாம். உதாரணத்துக்கு தமிழ் சப்ஜெக்ட்னு சொல்லி தமிழ் நிறைய சப்ஜெக்ட் இதுக்குள்ள இதை மார்க் பண்ற மாதிரி நம்ம அது முன்னுக்கு நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவான இதை கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல செக் பாக்ஸ் வந்துட்டு அப்ப செக் பாக்ஸ்ல நாங்க என்ன செய்யலாம், நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாத்திக்கொள்ளலாம், டெக்ஸ்ட் கலரை மாத்திக்கொள்ளலாம். அது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். அடுத்தது வந்துட்டு ரேடியோ பட்டன். இது வந்துட்டு இப்படி பாஸ் போடுறது தானே. அதுமாதிரி இந்த நம்ம டொட் வச்சு கிளிக் பண்றது இருக்கும். நம்ம மேல் ஃபீமேல் எல்லாம் பார்க்கறதுக்குள்ள கிளிக் பண்ற விஷயங்கள் இருக்கு. இது நம்ம ஒரு இதா செய்யக்குள்ள வழங்கும். இந்த புக்ஸ் எல்லாம் முக்கியம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ரேடியோ பட்டன் சொல்றது சரியா? இப்ப அதுக்கு எப்படி புக்ஸ் வந்துக்கோ இது வந்துட்டு டொட் வைக்கிறது. இது பாஸ் மார்க் போடுறது. இது நாங்க டொட் வச்சு மார்க் பண்றதா இருக்கு. அதை இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள அதை எடிட்டிங் தான். எடிட்டிங் எல்லாம் ஒன்றுதான். அடுத்தது கோம்போ பாக்ஸ். கோம்போ பாக்ஸ் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னா அதாவது லார்ஜா நிறைய குறிப்பிட்ட அளவை விட நிறைய டெக்ஸ்ட் இந்த கோம்போ பாக்ஸ்ண்டா எப்படி தெரியுமா? சப்ஜெக்ட்னு சொல்லி இருக்குள்ள உதாரணத்துக்கு இது சப்மிட் இல்லாம சப்ஜெக்ட் இருக்குள்ள இதை கிளிக் பண்ணா எல்லா சப்ஜெக்டும் வரணும். இந்த கிளிக் பண்ணா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரணும். எப்படி வரணும்டா இப்படி எட் பண்ணிட்டு இது சப்ஜெக்ட் சப்மிட் இல்ல சப்ஜெக்ட்ஸ் வைங்க. இப்ப இதை கிளிக் பண்ணா வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி வர மாதிரி இருக்கணும். இப்ப இதுக்கு எதுக்குள்ள மாத்தணும்னா கோம்போ புக்ஸ்ல உள்ள ஐட்டம்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. இந்த ஐட்டம்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க நாங்க உண்மைக்குல ஒன்னா டைப் பண்ணி வைக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். ஸோ இப்படி நாங்க டைப் பண்ணிட்டு இதை ஓகே கொடுத்தோம்னா ஒரு ரன் பண்ணி பார்க்கல நாங்க இதெல்லாம் இதை நான் அழகா ப்ராப்பரா செய்யறேன். இப்ப இது என்னதுன்னு சொன்னா இதை சப்ஜெக்ட் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணா எல்லா சப்ஜெக்ட்டும் காட்டுற மாதிரி வர மாதிரி தான் செட் பண்றேன். அதுக்குரிய கலர் டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம மாத்திர மாதிரி தான் இந்த விஷயத்த மட்டும் பாத்துங்க. அது உள்ள கண்டென்ட் எட் பண்றதுக்காக வேண்டி நாங்க ஐட்டம்ஸ் இருக்க
கலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்டை ஒன்றுக்குள்ள ஒன்றா என்டர் பண்ணி நாங்கள் எட் பண்ணி கொள்வோம். அடுத்தது லிஸ்ட் பாக்ஸ் இதுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. லிஸ்ட் பாக்ஸ் அதாவது ஒரு விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்த போற லிஸ்ட் பாக்ஸ். ஓகே, லிஸ்ட் பாக்ஸ் இந்த லிஸ்ட் பண்றதுக்கு நாங்க அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு வந்துட்டு இது தேவைப்படும். லிஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம உள்ளீடு செய்யறதுக்கு என்ன செய்வோம், அது மாதிரி தான் லிஸ்ட் பாக்ஸுக்கும் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல நாங்க ஒண்ணு கீழே ஒண்ணா செட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு தமிழ், இங்கிலீஷ். இது வந்து லிஸ்ட் பாக்ஸ் எப்படின்னா ஒண்ணு செலக்ட் பண்றதுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு நாங்க இதை பயன்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் என்னதுக்கு யூஸ் ஆகுது சொல்லிட்டு நம்ம பிறகு பார்ப்போம். எடிட்டிங் எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். இங்க வளமையா கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட் பண்ணி மாத்திக்கொள்ளும். அடுத்தது பிக்சர் பாக்ஸ் இருக்கும். பிக்சர் பாக்ஸுக்குள்ள ஒரு படத்தை எடிட் பண்றதா இருந்தா பிக்சர் பாக்ஸ் யூஸ் ஆகும். பிக்சர் பாக்ஸுக்குள்ள எப்படி பிக்சர் போடுறேன்டா இது கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்துட்டு இமேஜ்னு சொல்லி ஒரு இது இமேஜ். இந்த இமேஜுக்குள்ள இதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் என்ன செய்யணும்னா இம்போர்ட் பண்ணணும். சரியா? அப்ப இந்த இம்போர்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்க்டாப் வரும். டெஸ்க்டாப்ல உங்கள்கிட்ட எந்த இமேஜ் சரி இருந்தா இருக்கு இமேஜை நீங்க என்ன செய்யலாம், எட் பண்ணி கொள்ளையலாம். இந்த எப்படி இமேஜ் எட் பண்ணி கொள்ளையலாம். இது இமேஜ், சாரி பிக்சர் பாக்ஸ். அப்புறம் இது எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டேட் டைம் எல்லாம் எட் பண்றது நம்ம எட் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணப்படல, நான் சம்டைம்ஸ் கேட்டு வரலாம். டேட் டைம் டேட் டைம் ஓகே. இந்த பாருங்க டேட் டைம் பிக்கர் இதை நீங்க கிளிக் பண்ணி டேட் டைம் செட் பண்ணீங்கன்னா அந்த இப்ப சண்டே ஆகஸ்ட் இதுல போயிட்டு நாங்க டேட் டைமுக்கு என்ன செய்யலாம்டா இதுல டேட்டா வேல்யூ மாத்தினா இங்க வேல்யூ ஒன்று இருக்கு. உங்க பாருங்க வேல்யூ இதுல இதை நம்ம மாத்திக்கொள்ள. உதாரணத்துக்கு இப்ப இது வந்துட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி போறதுனால இது ஆகஸ்ட் 11ஆம் தேதி 8:30 இருக்கு. அதனால இதுல நாங்க என்ன செய்யலாம்டா வேல்யூவை வேணா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளே வேணும். ஸோ அப்படி இது டேட் டைம் எட் பண்றது அது யூஸ் ஆகினா நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது நீங்க வெப்சைட் ஒன்று யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கு ஃபைல். இந்த ஃபைலை கிளிக் பண்ணா ஃபைலுக்குள்ள வர்றது எடிட் வியூஸ். அப்படி இங்க நம்ம ப்ரொஜெக்ட்டுக்கும் கொண்டு வரணும்டா ஸோ அதை எப்படி எட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா மெனு ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இருக்கு, இதை கிளிக் பண்ணி எங்க தேவையோ அங்க கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன செய்யணும்டா நீங்க டைப் பண்ணிக்கொள்ளே எழும். நாங்க உதாரணத்துக்கு இங்கிட்டு டைப் ஹியர்க்குள்ள போயிட்டு நம்ம ஒன்று எட் பண்ண கிளிக் பண்ண அதை எட் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஃபைல் ரெண்டு கிளிக் பண்றோம். ஃபைலுக்கு கீழே அடுத்த பாக்ஸ் வந்திருக்கு. என்னன்னா இங்க பாருங்க இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல்ல உள்ள நிறைய வருதான் நியூ ப்ராஜெக்ட். அதே மாதிரி இங்க நம்ம செய்யலாம் நியூ. சும்மா நான் டைப் பண்ணிப்பேன். அடுத்தது இங்க வரணும்டா இங்க வரணும்டா அதுக்குள்ள என்ன வருமானு சொல்லிட்டு அப்படி இந்த லிஸ்டுக்குள்ள எப்படி இது இருக்கோ அது மாதிரி ஒரு இது நம்ம மெனுஸ்கிரிப்டை உருவாக்குறதா இருந்தா நாங்க உருவாக்கிக்குள்ளே எழுதும். சரியா? இந்த ஃபைலை கிளிக் பண்ணா உள்ள வர்றது இப்படி வரும். சரியா? இந்த விஷயங்கள் இப்ப இதுதான் என்னது பேசிக்கா நம்ம டூல் பாக்ஸ்ல பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இதுகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தா இதை வச்சு அடிப்படையாக கொண்டா நம்ம இப்ப செய்ய போறோம். நிறைய டூல்ஸ் இருக்கு, ஆனா நம்மளுக்கு அதுகள் இப்போதைக்கு தேவைப்படாது. இப்ப நம்ம இப்ப சொன்னது அவ்வளவுதான் மெயினா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவைப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப நான் இது சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு போறோம். அதுக்கு முதல்ல டேட்டா டைப்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நான் கொஞ்சம் இப்போ நான் விசுவல் பேசிக் உடைய இந்த டேட்டாவை வரையறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய டேட்டா டைப்ஸ் இருக்கு.
அதுல பேசிக்கா நம்ம 4 தான் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அந்த 4 என்னென்னு பார்ப்போம். சரியா? மொத்தம் 4 விஷயங்கள் இருக்கு. அதுல ஓகே. முதல்ல இன்டிஜர். முதல்ல இன்டிஜர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்புறம் டபுள், அப்புறம் கேரக்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு கேரக்டர் சொல்லி ஒன்று இருக்கு. அதுல நாங்க 3 இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இன்டிஜர்ண்டா என்னன்னா முழு எண்கள் இருக்கு தானே, 1 2 3 4 அப்படி வர முழு எண்களை தான் நாங்க இன்டிஜர்ன்னு சொல்லுவோம். டபுள்ண்டா தசம எண்கள் இருக்கு தானே, அதை நாங்க டபுள்னு சொல்லுவோம். 1.2 2.5 அப்ப இதுக்கெல்லாம் நாங்க சொல்றோம். ஸ்ட்ரிங்கண்டா சொற்கள். உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு சொல். இதை நான் என்ன செய்வேன்டா மேற்கொடுக்கல ஸ்ட்ரிங்கு காட்டக்கூடியதா இருக்கும். நம்ம இது வந்து ஸ்ட்ரிங் என்னது முழு சொற்கள்னு சொல்றோம். அதை இந்த சொல் இருக்கு தானே ஒரு முடிச்சொல். இது கேரண்டா கேர் கேரக்டர்ல வர இந்த கேர் இந்த சொல்லுடா இது இந்த டெக்ஸ்ட் மட்டும் ஏபி சி அப்படின்னு சொல்ல வர ஒரு எழுத்து மட்டும் சொல்லக்கூடியதான் இது. இதை அடிப்படையாக கொண்டு தான் இப்ப நம்ம அங்கே எக்ஸசைஸ் செய்ய கூட நாங்க இதுல டீப்பான இதுல ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் பண்றேன்னு நாங்க பார்த்துப்போம்.